ஹாய், இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் பை நார்த்ராப் ஃபயர். ஆல்ரெடி வந்து ஆர்கிடைப்னா என்ன, மித்ஸ்னால் என்னன்றதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க் பை நார்த்ராப் ஃபயர் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்கிடைப் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்ற இந்த எஸ்ஸே வந்து நார்த்ராப் ஃபயர் எழுதின அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பார்ட். இது வந்து 1957 வந்து பப்ளிஷ் ஆன அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசமில் இருந்து எடுக்கப்பட்டது தான் ஆர்கிடைப் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ ஆர்கிடைப் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப வந்து ஹிஸ்ட்ரியில் சொல்லப்பட்ட கட்டுக்கதைகளாக இருக்கட்டும், ஒரு இமேஜ், ஒரு சிம்பிள், அந்த மாதிரி எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறது தான் ஆர்கிடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சிம்பிள்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுறது தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். ஆர்கிடைப் அப்படின்றது அப்படின்றது வந்து பிகினிங். ஓகேவா? டைப்போ அப்படிங்கிறது வந்து இம்ப்ரின்ஸ். முதல்ல வந்து யூஸ் பண்ணப்பட்ட ஒரிஜினலான சிம்பிள்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுறது தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சமூகத்துக்கும், ஒவ்வொரு சொசைட்டிக்கும், ஒவ்வொரு கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு பிலீஃப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, தடுக்கிட்டால் தண்ணி கொடுப்பாங்க, இந்த பூனை குறுக்கால போனால் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் வெளியில். லைக் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. அது வந்து கட்டுக்கதைகளாகவும், இமேஜஸாகவும், மோட்டிவ்ஸாக, சிம்பிள்ஸாக, இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து பிளாக் போடக்கூடாது, அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ இது வந்து நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரியாவில், ஒவ்வொரு கம்யூனிட்டியில், ஒவ்வொரு கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஆர்கிடைப்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்கிடைப். ஸோ ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசமில் வந்து இந்த எஸ்ஸேல வந்து பார்த்திங்கன்னா, பேசிக்கலாக இதை 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. 3 பார்ட்டாக பிரித்து படித்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் வி கெட் இன்டு தட் 3 பார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி திஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம். இந்த ஒர்க், இந்த எஸ்ஸே வந்து அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசமில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஒர்க்கு. அண்ட் இந்த நார்த்ராப் ஃபயர் வந்து ஒரு கெனேடியன் கிரிட்டிக். ஓகேவா? அண்ட் இந்த ஆர்கிடைப்பை பற்றி ஃபஸ்ட்டு பேசினவர் இவர் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை பற்றி ஃபஸ்ட்டு பேசினது 1934 மாட் பாட்கின் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான். இவர் தான் ஃபஸ்ட்டு ஆர்கிடைப்ஸை பற்றியே டிஸ்கஸ் பண்ணார். அதை இன்னும் டீட்டெயிலாக பேசினது நார்த்ராப் ஃபயர் தான். ஓகேவா? ஸோ ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்தரோட கல்ச்சர் அண்ட் மித் பேக்ரவுண்டை இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு புக் எழுதுகிறேன். ஓகே, ஐம் அன் சவுத் இண்டியன். ஸோ சவுத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கிடைப்ஸை வச்சு என்னுடைய ஒர்க்கை அனலைஸ் பண்ணுறது தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ நான் எந்த கல்ச்சரையும் மித்தையும் சேர்ந்தவன்றதை அனலைஸ் பண்ணி, நான் இந்த புக்கில் வந்து என்னென்ன ஆர்கிடைப்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எப்படியான அர்த்தங்கள் வரும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து டிஎஸ் எலியாட்டோட வேஸ்ட்லேண்ட். ஸோ வேஸ்ட்லேண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மித்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசமை வந்து அதிகமாக எம்ப்ளாய் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசர். இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரேசர் அப்படின்ற வேர்டை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவரோட பேர் ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசர். அண்ட் இன்னொன்று வந்து கார்ல் குட்சவ் ஜங். இவங்க 2 பேரும் வந்து ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம்க்கு ஏகப்பட்ட ஒர்க்ஸ் எழுதி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா த கோல்டன் போ அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேசர் வந்து பார்த்திங்கன்னா பல ஏரியாவுடைய, பல நாடுகளுடைய, பல கல்ச்சருடைய ரிலீஜியன் அண்ட் மித்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த புக்கில் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசமுடைய ஒரு பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நார்த்ராப் ஃபயர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற இந்த எஸ்ஸேக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி எஸ்ஸே இஸ் கான்செப்ட் ஆஃப் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். கான்செப்ட்ஸ்னால் என்ன, ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம்க்கு அவரே கொடுக்குற அந்த இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கரிங் மித்ஸ். ஒரு ஒர்க்கில்
அதாவது ஒரு ஒர்க்லன்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸில் திரும்ப திரும்ப வரக்கூடிய மித்ஸாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், சிம்பிள்ஸாக இருக்கட்டும், மோட்டிவ்ஸாக இருக்கட்டும், நரேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் திரும்ப திரும்ப வரும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஹீரோன்ற கேரக்டர் எப்போவுமே நல்லவனாகவே தான் இருப்பான். ஓகேவா? அவன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பான், அவன் மற்றவங்களுக்கு கஷ்டம்னா தாங்க மாட்டான். ஆனால் வில்லனுன்றவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்டவனாகவே தான் இருப்பான். அவனுக்குன்னு ஒரு சின்ன நல்ல குணம் கூட எந்த ஒரு இதுலேயும் காட்டவே மாட்டாங்க, அவனுக்கு இருக்காது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் சொல்கிறது வந்து கேரக்டர்ஸ். இப்போ வந்து ஒரு இமேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு ஹீரோவை காட்டும்பொழுது வந்து ஒரு அழகான ஒரு ஹார்ஸை காட்டுவாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு ஹார்ஸ் மாதிரி பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸம் அண்ட் ஃபிட்டான பர்சன் அப்படின்னு காட்டுறதுக்காக. அதே மாதிரி வில்லனை காட்டுறதுக்கு முன்னாடி வந்து உல்ஃபை காட்டுவாங்க, இல்லை வல்ச்சரை காட்டுவாங்க, அந்த மாதிரி வந்து காட்டுவாங்க. பிகாஸ் ஹீ இஸ் பேட், அவன் வந்து மற்றவங்களுடைய என்ன சொல்கிறது, மற்றவங்களுடைய ஃப்ளஷை சாப்பிட்டு தின்று வாழ்கிறவன் அப்படின்றது, அவன் கெட்டவன் காட்டுறதுக்காக. ஸோ நான் சொல்கிறது புரியுதா? கேன் யூ ரிலேட்? இதுதான் வந்து இமேஜஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அழகான சன்ரைஸ் காட்டிட்டு ஹீரோவை காட்டுவாங்க. ஹீ இஸ் பிரைட் ஆஸ் த சன், அவனோட லைஃபோட பீக்கில் இருக்கான் அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ ஒரு ஹீரோவை காட்டும் போது யூ கேன் சி அந்த டார்க்னஸ்ஸாக ஒரு மாதிரி ஏரியான மியூசிக் போட்டு காட்டுவாங்க. பிகாஸ் அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு நேச்சருடைய பர்சனாக இருக்கான், ஹீ இஸ் அ டார்க் பர்சன் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஸோ இது சொன்னோன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஆர்கிடைப்பிள் மித்ஸ், இமேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்கிடைப்ஸ் அப்படின்னா வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒவ்வொரு கதைகள்லையும் வரக்கூடிய ரெக்கரிங்கான மித்ஸ், இமேஜஸ், சிம்பிள்ஸ், மோட்டிவ்ஸ், நரேட்டிவ்ஸ், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, சோஷியல் ஆந்த்ரோபாலஜி அண்ட் சைக்கோ அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து சோஷியல் ஆந்த்ரோபாலஜி இந்த சென்ஸ் இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டாக இருக்கிறது. சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய மனநிலையில் அவங்களுடைய தாட்ஸை வந்து இமேஜஸாக ப்ராசஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்து ரைட் நவ் இப்போது ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம்மை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து 1940s அண்ட் 1950s ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு டைப் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். இது நோ லாங்கர் ப்ராக்டிஸ் டுடே. பட் நம்ம கிரிட்டிசிசம் பற்றி படிக்கும் போது இதையும் வந்து நம்ம படிக்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நார்த்ராப் ஃப்ரையர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்ட்டோட கம்பேர் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, லிட்ரேச்சர் இஸ் லைக் அ ஆர்ட். பிகாஸ் வந்து லிட்ரேச்சரை வந்து நம்ம எழுதலாம். ஓகேவா? வித்தவுட் எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். லிட்ரேச்சரை இப்படி தான்ப்பா எழுதணும், இதை இப்படி தான்ப்பா ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. வி கேன் ரைட் லிட்ரேச்சர் அக்கார்டிங் டு வாட் வி விஷ். ஃப்ரீ வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு போயமாக இருக்கட்டும், சோனெட், வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ வாண்ட் டு ரைட் யூ கேன் ரைட் ஹவெவர் இட்ஸ் நீட் டு பி ஸ்ட்ரக்சர்ட். இப்படி தான் எழுதணும், இந்த மாதிரிலாம் எழுதவே கூடாது அப்படின்றதுக்கான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஃப்ரீ வேர்ஸாக உங்கள் இஷ்டத்துக்கு கூட எழுதலாம். ஆனால் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் பண்ணணும்ப்பா, கிரிட்டிசிசம்னா என்னென்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? கிரிட்டிசிசம்க்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறாருன்னா, ஹி கம்பேர்ஸ் லிட்ரேச்சர் அண்ட் கிரிட்டிசிசம். லிட்ரேச்சரை ஒரு ஆர்ட்டுக்கு கம்பேர் பண்ணுறாரு. பிகாஸ் நீங்கள் வந்து அதை இஷ்டத்துக்கு எழுதலாம். பட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸுன்னு சொல்கிறாரு. எதனால் அது சயின்ஸுன்னு சொல்கிறாருன்னா, யூ கேனாட் ப்ரூவ் சயின்ஸ் வித்தவுட் ப்ரூஃப். ஓகேவா? சயின்ஸை ப்ரூஃப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. சயின்ஸுனாலே ப்ரூஃப் தான். ஓகேவா? டில் டுடே இந்தியன் மெடிசன்ஸ் ஆர் நாட் பீங் ப்ரூவ்ட். அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் ப்ரூவன் சயின்ஸ். அதை ப்ரூவ் பண்ண முடியல. ஆயுர்வேதாவில் வந்து இந்த மெடிசன் வந்து நம்ம சாப்பிட்டா தான் இது சரியாகும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூவனான ஃபேக்ட்ஸ் கிடையாது. பட் இஃப் யூ see the other medicines throughout the world, எல்லாத்துக்குமே ஒரு ரிசர்ச், ஒரு ஸ்டடி பண்ணி இத்தனை பேரை வச்சு அந்த மெடிசனை ரெகுலராக கொடுத்து அதுக்கு ரிசல்ட்ஸ் ஈல்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ தட் இஸ் சயின்ஸ் இஸ் ப்ரூவன். ஓகேவா? ஸோ சயின்ஸுன்றது மோஸ்ட்லி ப்ரூவன் திங்ஸ். ஸோ கிரிட்டிசிசமும் அப்படி தான். கிரிட்டிசிசம் இஸ் லைக் அ சயின்ஸ். பிகாஸ் இது இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு சிஸ்டமேட்டிக்கான ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி லிட்ரேச்சரை வந்து ஃபீல் பண்ணி தான் எழுத முடியும். நான் உங்களுக்கு இப்போ ஆடியோவில் லிட்ரேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் தட் டஸ் நாட் மீன் தட் ஐ கேன் ரைட் சம்திங். ஓகேவா? என்னால் எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும். ஆனால் என்னால் ஒரு லிட்ரேச்சர், ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை எழுத முடியுமான்னு கேட்டால் ஐம் நாட் ஷுர்.
ஓகேவா? ஸோ லிட்ரேச்சர் வந்து ஃபீல் தான் பண்ண முடியுமே தவிர அதை வந்து சொல்லித்தர முடியாது யாருக்கும். இப்படி தான் நீ ஒரு ஒர்க் எழுதணும் அப்படின்னு சொல்லித்தர முடியாது. என்ன சொல்கிறது, ஒரு லவ் மாதிரி வச்சுக்கோங்களேன். லவ்வை வந்து ஃபீல் பண்ண முடியும், பட் நமக்கு அது வரும்போது தான் அது எப்படி இருக்குன்றதை உணர முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ இது வந்து லிட்ரேச்சர் இஸ் லைக் யூ ஃபீல் த லிட்ரேச்சர், யூ என்ஜாய் த லிட்ரேச்சர், பட் அதை சொல்லித்தர முடியாது. ஆனால் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லித்தர முடியும். நீ இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணணும், இதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இதில் இருக்கிற வந்து டெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வச்சு நீ இதை அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லித்தரலாம். ஓகேவா? ஸோ இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா கிரிட்டிசிசம்மை ரெண்டாக பிரிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா மீனிங்ஃபுல்லான கிரிட்டிசிசம், மீனிங்லெஸ்ஸான கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம்மை ரெண்டாக பிரிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம் என்னென்னா, அந்த மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுமே கிடைக்காதான். ஓகேவா? ஆனால் மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் படிக்கும்பொழுது நமக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்குமா. அந்த மீனிங்லெஸ்ஸான கிரிட்டிசிசமை படித்தா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கிரிட்டிக்கிங் த ஆத்தர், ஒரு ஆத்தர் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, ஓகேவா, அதை குறை சொல்லணும், அதை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு கிரிட்டிசிசம் எழுதணுன்ற மோட்டிவுக்காகவே எழுதின மாதிரி இருக்குமா மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம். அதனால் நமக்கு எந்த ஒரு புது நாலேஜுமே கிடைக்காதான். ஆனால் மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம்மை நம்ம படிக்கும்பொழுது நமக்கு நிறைய புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குமா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாசபி இருக்குமா, ஹிஸ்ட்ரி இருக்குமா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா. ஸோ மீனிங்ஃபுல்லான கிரிட்டிசிசம் எப்படி இருக்கும்னா இட் ஹேஸ் அ மிக்சர் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ மீனிங்லெஸ் கிரிட்டிசிசமில் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கில் இருக்க பாசிட்டிவ்ஸ், அந்த ஒர்க்கில் இருக்க நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்குமா. ஆனால் மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசமில் அந்த ஒர்க்குடைய பேக்ரவுண்ட், அந்த ஆத்தருடைய பேக்ரவுண்ட், அவரோட கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், அவர் எந்த இடத்துலேருந்து எழுதியிருக்காரு, இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து இந்த மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் வந்து எழுதுவாங்களாம். ஓகேவா? ஸோ மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசமில் பேக்ரவுண்ட் செக்கு, அவருடைய ஒரிஜின், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவருடைய ஆர்கிடைப்ஸ், அவர் எந்த ஊர்லேருந்து இந்த சிம்பிள்ஸ் அண்ட் மித்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு, இதுக்கு என்னெல்லாம் அர்த்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் மீனிங்ஃபுல்லான கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கிடைப்பில் கிரிட்டிசிசம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லும் போது நமக்கு அவர் இந்த திங்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. ஸோ கம்மிங் டு த செகண்ட் பார்ட் ஆஃப் த எஸ்ஸே, இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா இண்டக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இல்லை ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா ஒரு ஒர்க்கை வந்து அந்த ஒர்க்கில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வச்சு மட்டுமே அனலைஸ் பண்ணுறது. நான் ஒரு ஒர்க் எழுதியிருக்கேன், என்னை பற்றியோ என்னோடய பேக்ரவுண்டை பற்றியோ யோசிக்காமல் வெறும் நான் எழுதின அந்த ஒர்க்கை வச்சே இதில் என்ன வந்து நல்லா இருக்குது, இதில் என்ன நல்லா இல்லை, இதில் நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, இதில் என்ன இன்னும் பெட்டராக இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒர்க்கை மட்டுமே வச்சு கிரிட்டிசிசம் வந்து கொடுக்கறது தான் வந்து ஃபார்மலிஸ்ட் ஆர் ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மலிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் ஒரு பக்கமும் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் ஒன்று இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம்னா என்னோடய ஒர்க்கை பற்றி மட்டும் அதில் பேசாமல் இந்த ஒர்க் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சு, எதனால் இந்த ஒர்க்கை எழுத வேண்டிய அவசியம் இவங்களுக்கு வந்துச்சு, இந்த டைமில் இந்த ஒர்க் எழுதின டைமில் இது எப்படி ரிசீவ் பண்ணப்பட்டுச்சு, அண்ட் அதாவது அந்த ஹிஸ்டாரிக்கல் காசஸ், எதனால் இந்த ஒர்க்கை இவங்க எழுதுனாங்க, எந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க, வாட் மேட் திஸ் பர்சன் டு ரைட் திஸ் ஒர்க் அப்படின்ற அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை அனாலிசிஸ் பண்ணுறது தான் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம். சரியா? ஸோ ஒரு இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு அப்படின்ற அந்த கிரிட்டிசிசமில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் லைக் அ ஜென்ரல் ஒரு பர்டிகுலராக ஒரு ஒர்க் படிக்கிறீங்க. ஓகேவா? இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒத்தெல்லோ இருக்குல்ல, ஷேக்ஸ்பியரோட ஒத்தெல்லோவை எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஷேக்ஸ்பியரோட ஒத்தெல்லோ ஸ்டோரி வந்து எப்படி இருக்குன்னா, ஒத்தெல்லோ வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து சந்தேகப்படுவார். ஓகேவா? பிகாஸ் அதனால் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள், கடைசி அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் வரும். ஸோ இப்போ நம்ம ஒத்தெல்லோ படிக்கிறோன்னா ஒத்தெல்லோ இஸ் அ ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க். அதை நம்ம படிக்கும் போது நம்ம வந்து படித்து முடிக்கும் போது ஜெலசினால் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது அப்படிங்கிறத கற்றுக்குறோம். அந்த மாதிரி தான் இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸில் ஒரு பர்டிகுலரான ஸ்டோரியை படிக்கும் போது ஒரு ஜென்ரல் டாப்பிக்கை பற்றின நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒத்தெல்லோவை படிக்கும் போது ஜென்ரல் டாப்பிக்காக ஜெலஸாக இருக்கக்கூடிய
பேட் திங்ஸ், அதனால் நடக்கக்கூடிய தப்பான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி படிக்கும் பொழுது அதில் இருந்து வரக்கூடியதை வச்சு நம்ம ஒரு ஜென்ரல் டாப்பிக்கை வச்சு இது பண்ணிக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உங்களுக்கு புரியலனா. ஒரு சானட் எடுத்து படிக்கிறோம், ஷேக்ஸ்பியரோட சானட் எடுத்து நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த சானட்டை பற்றி படிக்கும்பொழுது இது ஒரு ஷேக்ஸ்பியரோட சானட்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அதை வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஆக்சுவலாக சானட்னா என்ன, அது எங்கேருந்து உருவாச்சுன்றதை நம்ம கற்றுக்குறோம். அப்போ பர்டிகுலரான ஒரு போயமை படிக்கும்போது ஜென்ரலாக சோனட்னா என்னன்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம். அதுதான் வந்து இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா டிடெக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா அப்படியே உல்ட்டா, ஒரு ஜென்ரலான விஷயத்தை பற்றி படிக்கும்பொழுது ஒரு பர்டிகுலரான விஷயத்தை வந்து கற்றுக்கிறது. இப்போ சோனட்னா என்ன அப்படிங்கிறத, இப்போ சோனட் இஸ் அ 14 லைன் போயம். ஃபர்ஸ்ட் வந்து இதை யார் வந்து யூஸ் பண்ணா, இது எப்படி வந்து இங்கிலாந்துக்கு வந்துச்சு, இங்கிலாண்டில் யார் அதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணா அப்படிங்கிறத கற்றுக்கும் பொழுது ஷேக்ஸ்பியரோட ஏதாச்சும் ஒரு சோனட்டை பற்றி படிக்கிறோம். ஸோ ஒரு ஜென்ரலான விஷயம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறது தான் வந்து இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ இது வந்து 2 விஷயம் வந்து அவர் சொல்கிறாரு, இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் அண்ட் டிடெக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். இது ரெண்டையும் வந்து அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் வந்து எதோட கம்பேர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கையும் பெயிண்டிங்கையோடையும் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அது என்ன சொல்கிறாருன்னா லிட்ரேச்சர் அப்படிங்கிறது மியூசிக்கும் பெயிண்ட்டும் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் மியூசிக்கில் வந்து ரிதம் இருக்குது அண்ட் பெயிண்டிங்கில் வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிதம் வந்து என்ன கொடுக்குமா, அந்த நரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்குமா, அண்ட் அந்த பேட்டர்ன் வந்து வேர்பல் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதனால் வந்து இது ரெண்டும் கலந்த லிட்ரேச்சர் வந்து எப்படி இருக்குமா, காதில் கேட்கும் போது ஆர்டிஸ்டிக் எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து இவர் சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் வி சா த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஒரு ஜென்ரல் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட்டு வந்து கிரிட்டிசிசம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, விச் இஸ் லைக் ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசிசம், ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம், ரெண்டும் கலந்து இருக்கிறது தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ், டிடெக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ், இதை பற்றி படித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 phases ஆஃப் மித் அப்படின்னு சொல்கிறார் அவர். 4 phases ஆஃப் மித் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேச்சர்லேருந்து தான் இந்த ஆர்கிடைப்பல் இமேஜஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத அவர் பிலீவ் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ப்ரிங் சீசன் வந்து காமெடி அப்படின்னு சொல்கிறாரு, அண்ட் சம்மர் சீசன் வந்து ரொமான்ஸை டினோட் பண்ணுறதா சொல்கிறாரு. வின்டர் வந்து சட்டையர் அண்ட் ஆட்டம் வந்து ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 4 காலகட்டங்களும் இந்த 4 சீசன்ஸும் வந்து காமெடி, ரொமான்ஸ், சட்டையர், ட்ராஜடி இது எல்லாத்தையும் டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஒரு ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னா வந்து ஒரு காமெடி இருக்கு இல்லையா, காமெடி கைண்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து டினோட் பண்ணுது. அதே மாதிரி ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சூரிய உதயம், அதாவது ஒரு ஸ்டார்டிங், ஒரு பர்த் ஆஃப் த ஹீரோ, அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சம்மர் அப்படின்னு காட்டும்போது ரொமான்ஸ் இந்த சென்ஸ், ரொமான்ஸ் எப்படி முடியும், ஒரு கப்பலோட மேரேஜ், அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையோட ஒரு பீக்கான விஷயம், ஓகேவா, வாழ்க்கையோட சந்தோஷத்தோட உச்சத்தை காட்டுறதுக்கு சம்மர் சீசனை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வின்டர் வந்து பார்த்திங்கன்னா சட்டையர்னா என்ன, ரொம்ப டார்க்னஸாக வந்து இருக்கிறது, தனிமையில் இருக்கிறத வந்து டினோட் பண்ணுற மாதிரியான சட்டையர் சொல்கிறாரு. ஆட்டம் வந்து நம்ம ஃபால் சீசன்னு கூட சொல்லுவோம். ஸோ ஃபால் அப்படின்றது ஜென்ரலி த ஃபால் ஆஃப் த ஹீரோ ஆர் ப்ரோட்டாகானிஸ்ட் ஆர் வாட் எவர். ஸோ ஃபால் அப்படிங்கிறது வந்து ட்ராஜடியை டினோட் பண்ணுது. அண்ட் சன்செட்டும் வந்து அந்த இமேஜ், அதாவது அந்த ஃபாலை டினோட் பண்ணுற ஒரு இமேஜாக இருக்குது. ஸோ ஃபால் அப்படின்றது வந்து டெத்து தான். ஓகேவா? ஸோ இதை சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு இது சொல்கிறாரு, அது வந்து பார்த்திங்கன்னா த 5 ஸ்கீமாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. 5 ஸ்கீமாஸ் இந்த சென்ஸ் எப்படி வந்து காமிக் அண்ட் ட்ராஜிக் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனாக இருக்கிறவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ வந்து இப்படி இருக்கான், வில்லன் வந்து இப்படி இருப்பான் அப்படின்றத காட்டும்பொழுது ஹீரோ இஸ் லைக், அதாவது ஒரு நல்லவனை காட்டும்பொழுது ஒரு கான்ட்ராஸ்ட்டோ, ஒரு கெட்டவனை காட்டும்போது இட்ஸ் அப்சல்யூட்லி அந்த பக்கம் ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுக்குறதா இருக்கட்டும். ஒரு அனிமல் காட்டும்போது அந்த ஸ்டோரியில் வந்து இந்த சாஃப்டான அனிமல்ஸ், இந்த ரேபிட், இந்த டவ்வு, இந்த ஸ்வான் இதெல்லாம் காட்டும் போது தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சாஃப்ட் நேச்சர். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வல்ச்சர்ஸ், அப்புறமா
உல்ஃபு, அப்புறமா அந்த பூச்சி, பாம்பு இதெல்லாம் காட்டினா கெட்டவங்க, அவங்க நல்லவங்க கிடையாது, ஈவிலான திங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேஷன்னா என்னென்னா அந்த ஹாப்பியான கார்டன், பூ பூத்து இருக்கிறது, அழகாக வந்து ப்ளூம் ஆகி இருக்கிற ஒரு கார்டன், அந்த மாதிரிலாம் காட்டினாங்கன்னா வந்து அந்த குட் சைடை காட்டுறது. அதே மாதிரி வந்து கருப்பாக இருக்கிற ஒரு டார்க்கான ஃபாரஸ்ட்டு, யாருமே இல்லாமல், அதே மாதிரி மரத்துலேருந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் விழுந்து வெறும் மரம் மட்டும் இருக்குமே, அந்த மாதிரி இமேஜஸ்லாம் காட்டும் போது த ஈவில் சைட். ஓகே, அதே மாதிரி மினரல்ஸ்னால் நான் கூட ஏதோ மினரல்ஸ் அயன் நிக்கல் அப்படிலாம் நினச்சேன். அப்படி கிடையாது. மினரல்ஸ்னால் அந்த லேண்ட் ஃபார்ம்ஸை தான் அவங்க சொல்கிறாங்க. மினரல்ஸ்னால் வந்து குட் சைட் காட்டும் போது அழகான ஒரு சிட்டி, ஒரு சர்ச்சு, ஒரு டெம்பிள், அந்த மாதிரி காட்டுறது. அதே பேட் சைட் காட்டணும்னா டெசர்ட்டு, வறண்ட ஒரு பூமி, பேரன் லேண்ட், அதெல்லாம் காட்டுறாங்க. வாட்டர் அப்படின்னு சொல்லும் போது குட் சைடில் வந்து அழகாக வந்து மீன் துள்ளி குதிச்சு ஓடுற ஒரு ரிவரு, ஒரு சீ, அப்படியே பச்சை அப்படியே ப்ளூயிஷாக இருக்கிற ஒரு சீ, அப்படியே வந்து அதை காட்டுறது. பேட் சைடுன்னு காட்டும் போது வந்து ஃப்ளட்ஸு, வெள்ளம் வர்றது, அப்படியே வந்து புயல் அடிக்கிற மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு கடலை காட்டுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த பேட் சைடை வந்து டினோட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து அவர் வந்து சொல்ல வந்திருக்கிற விஷயம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட் சைட் பேட் சைடுன்னு மட்டும் இல்லாமல் சில ஆர்கிடைப்ஸ் வந்து நியூட்ரலாகவும் இருக்கும். நியூட்ரலாக குட்டையும் காட்டாமல் பேடையும் காட்டாமல் இருக்கக்கூடிய ஆர்கிடைப்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, த டெம்பஸ்ட், ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பெரோ அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அந்த ஹீரோயினோட டேடு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெசர்ட்டரான யாருமே இல்லாத ஒரு ஐலாண்டில் தன்னோட மகளோடு வந்து வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ இட் டஸ் நாட் மீன் எனிதிங் பேட். அவங்க ரெண்டு பேரும் அந்த லைஃப் வந்து அது குட்டாகவும் காட்ட முடியாது, சொல்ல முடியாது, அது பேடாகவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நியூட்ரலான ஆர்கிடைப் தான் அது. ஸோ அந்த மாதிரி நியூட்ரலான ஆர்கிடைப்ஸும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பேசிக்கலி என்னென்னா, ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணுறது, ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம்ன்றது பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்ணுறது. ஆனால் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசமில் மட்டும்தான் டெக்ஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரியும் அனலைஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மித்ஸை வந்து வச்சு அது ஹிஸ்ட்ரியில் எப்படி வந்து ரிலேட் ஆகுதுன்றதை பார்க்குறதுனால ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் ரெண்டுமே சேர்ந்தது தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். ஸோ இது ரெண்டுத்தையும் விட பெஸ்ட்டான அப்ரோச் வந்து ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் அப்ரோச் தான் அப்படிங்கிறது தான் நார்த்ராப் ஃப்ரையருடைய இந்த எஸ்ஸே வந்து சொல்லுது. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை வந்து சென்ட்ரிபெட்டல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலி புக்கில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சென்ட்ரிபெட்டல் அப்ரோச் அப்படின்றதுனா நமக்கு டக்குன்னு புரியாது, அதனால் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிபெட்டல் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கோட ஸ்ட்ரக்சரை மட்டுமே வச்சு அனலைஸ் பண்ணுறது. அதாவது அப்ஜெக்டிவாக தான் இருக்கணும். அப்ஜெக்டிவ் இன் த சென்ஸ் தேர்ட் பர்சன் தான் எப்போவுமே தேர்ட் பர்சன் மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஒரு ஒர்க்கை எழுதணும். பயோகிராஃபிக்கலாக இல்லைனா நம்மளோட வாழ்க்கையை கலந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியை கலந்து எழுதக்கூடாது அப்படிங்கிறத நார்த்ராப் ஃப்ரையர் வந்து பிலீவ் பண்ணார். இதை தான் அவர் வந்து சென்ட்ரிபெட்டல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாரு. சென்ட்ரிபெட்டல் அப்ரோச் அப்படின்றது வந்து அந்த ஒர்க்குடைய வெயிட்டேஜை மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணுறது. ஆத்தருக்கும் புக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. வி ஷுட் நாட் ரிலேட் த புக் டு த ஆத்தர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து சென்ட்ரிபெட்டல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நார்த்ராப் ஃப்ரையர் வந்து சொன்னார். அண்ட் இது வந்து புக்கில் இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ இது எப்படி வந்து ரிலேட் ஆகுது அப்படின்றதுக்காக. மற்றபடி இந்த ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இது தான். ஓகேவா? ஸோ கான்செப்ட்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம், இண்டக்டிவ் அப்ரோச், அப்புறமா டிடெக்டிவ் அப்ரோச், அப்புறமா வந்து ஹவு த சீசன்ஸ், எப்படி வந்து சீசன்ஸ் வந்து இதை டினோட் பண்ணுது, அண்ட் த 5 ஸ்கீமாஸ் எப்படி வந்து ஹியூமன்ஸ், வெஜிடேஷன், மினரல்ஸ், வாட்டர், அப்புறம் அனிமல்ஸ், இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் காட்டுது. இதுதான். ஓகேவா? ஸோ த டோட்டல் எஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் ஏன் வந்து ஹிஸ்டாரிக் ஆர் ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் விட பெட்டரான கிரிட்டிசிசம் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு வேயாக எனக்கு வந்து தெரியுது. ப்ளீஸ் மேக் ஷுர் நீங்களும் சொல்லுங்கள், ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ஓகே, ஸோ யா, தட்ஸ் இட் ஆல் அபவுட் ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்.